தனியாருக்கு விற்கப்பட போகின்றனவா 3000 பாடசாலைகள்? மீண்டும் இனவாத அலையில் சிக்கினாரா அன்றகுமார் திசாநாயக்க? புதிய பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களுக்கு எவ்வாறு இருக்க போகின்றது? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். இந்த 3000 பாடசாலைகள் தொடர்பாக இந்த தேசிய ஆசிரியர் அமைப்பின் பொதுச் செயலாளர் சதுன் பண்டார போதாரகம ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கிறார். இந்த 3000 பாடசாலைகளை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கின்ற கருத்தை அவர் பொதுவெளியில் தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்து சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது ஏலவே இலங்கையில் முன்னைய காலகட்டங்களில் இந்த மருத்துவத்துறை, அதாவது இந்த மருத்துவ படிப்பு சம்பந்தமான விடயங்களை தனியார் மயப்படுத்துதல் சம்பந்தமாக ஏற்கனவே மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அது மட்டும் இல்லாமல் முன்னைய காலகட்டங்களில் சில அரச துறைகள் தனியாருக்கு விற்பனை செய்யப்பட போகின்றது என்று ரணில் விக்ரம்சிங்கே அவர்களுடைய ஆட்சியில் தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தன. அந்த வகையில் எதிர்க்கட்சியில் இருந்த தேசிய மக்கள் சக்தி கூட இந்த விமர்சனத்தை முன்வைத்திருந்தது. ஆகவே அதே விமர்சனம் இப்போ தேசிய மக்கள் சக்தி மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ன பதில் சொல்ல போகின்றது? கிட்டத்தட்ட இவர் கூறியது போல இந்த 3000 பாடசாலைகள் தனியாருக்கு விற்கப்படமாக இருந்தால் அதை எவ்வாறு இலங்கை எதிர்கொள்ளப் போகிறது, அல்லது எவ்வாறு இலங்கை கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களில் அடுத்த கட்டத்தை எதிர்நோக்க போகின்றது என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தனியார் துறை சார்ந்த விடயங்கள் ஒரு சில நாடுகளில் வெற்றிகரமாக செயற்பட்டிருந்தாலும் கூட இன்றளவிலும் கூட இந்தியா போன்ற இந்த 3ஆம் உலக வலய நாடுகளில் இந்த விடயம் உண்மையிலேயே ஒரு வெற்றியளிக்காத விடயமாகத்தான் இருக்கின்றன. என்னதான் தனியார் கல்வி நிறுவனங்கள் அதிகமாக திறக்கப்பட்டிருந்தாலும் கூட, தனியார் கல்வி நிறுவனங்கள் சார்ந்து மாணவர்கள் பெற்றோர்கள் ஈர்க்கப்பட்டிருந்தாலும் கூட அதனால் வருகின்ற விளைவுகள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்றளவிலும் கூட இந்தியாவில் இருக்கிற சில கிராமங்களில் இருக்கிற சில அரச பாடசாலைகள் மூடப்படுவதற்கு இந்த தனியார் துறைக்கு சில அரச பாடசாலைகள் விற்கப்பட்டதே மிகப்பெரிய காரணமாக அமைந்திருந்தன. ஆகவே இப்படியான பல விடயங்கள் தொடர்ந்து முன்வருகின்ற பொழுது இந்த விடயம் உண்மையிலேயே நடக்குமாக இருந்தால், அல்லது இதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்குமாக இருந்தால் மிகப்பெரிய அடி இலங்கை கல்வித்துறைக்கு விழும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க இன்னொரு வகையில் நாங்கள் பார்க்க போய்க்க இந்த கல்வி சார்ந்த விடயங்களில் புதிய கல்வி சீர்திருத்தம் என்கின்ற ஒரு விடயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி ஏற்கனவே பிரதமர் சம்பந்தப்பட்ட விடயத்தில் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. தரம் 6 கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமான விடயங்களில் தொடர் விமர்சனங்கள் இன்றளவிலும் கூட முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் கூட அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாது என்கின்ற விடயம் அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட தரம் 6 பாடநெறியில் உள்ளடக்கப்பட்ட இந்த சில விடயங்கள், அதில் உள்ளடக்கப்பட்ட இணையதள முகவரி போன்ற சில விடயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின. ஆகவே இந்த கல்வித்துறை சார்ந்த விடயம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான விடயமாக மாறியிருந்தது. கிட்டத்தட்ட இந்த நாலந்தா பாடசாலையில் நடந்த ஒரு விடயமும் கூட மிகப்பெரிய அதிர்வலைகளை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. மாணவர் சார்ந்த ஒழுக்க நெறிகள் எப்படி புகட்டப்படுகின்றன என்கின்ற விமர்சனத்தை ஏற்படுத்தியிருந்தது. மிகப்பெரிய ஒரு பாடசாலையிலேயே எப்படியான விடயங்கள் நடக்கின்ற பொழுது எப்படி மாணவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஆசிரியர்களோ அல்லது பாடசாலையோ அமையும் என்கின்ற ஒரு விமர்சனம் இந்த கல்வி நெறி சம்பந்தமான அடிப்படையில் வந்திருந்தது. ஆகவே இந்த கல்வித்துறை எந்த அளவில் செயல்படுகின்றது, கல்வித்துறை சம்பந்தமான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. ஒன்று இந்த அரசாங்கம் சார்ந்த விடயங்களில் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக எதிர்க்கட்சிகளால், குறிப்பாக பொதுஜன பெரமுனவால் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு விடயம்தான் இது என்கின்ற விமர்சனம் அரசாங்க தரப்பிட்டிருந்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த விமர்சனங்கள் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்கின்றன. ஏன் இதற்கு அரசாங்கம் சரியான முறையில் வழிமுறைகளை செய்யலை என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம், ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றின விடயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. சரத் வீரசேகரவாக இருக்கட்டும், விமல் வீரவன்சவாக இருக்கட்டும், தொடர்ந்துமே தங்களுடைய கருத்து நெறிகளை விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற மக்களுக்காகத்தான்
இந்த விடயம் செய்யப்பட்டிருந்தது. இதில் வந்து இராணுவத்தினர் நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள் என்ற விமர்சனத்தை இருவருமே தொடர்ந்து முன்வைத்திருந்தார்கள், சரத் வீரசேகர மற்றும் விமல் வீரசேகர போன்றவர்கள். ஆகவே விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர போன்றவர்களுடைய கருத்துக்கள் அல்லது இனவாத வலையில மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சிக்குண்டிருக்கின்றாரா என்கின்ற ஒரு விடயம் ஒன்று தொடர்ந்து பேசப்படுகின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஜனாதிபதி உரையாற்றுகின்ற பொழுது கொழும்புல மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுகின்றன, அதற்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. கொழும்புல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சிங்கள மக்கள் சார்ந்து உரையாற்றுகின்ற பொழுது தொடர்ந்தும் இந்த வடகிழக்கு பரப்பில் அதற்கு எதிரான சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய சில செயல்பாடுகள் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே அனைவரையும் திருப்திப்படுத்த முனைகின்றதா இந்த அரசாங்கம்? தொடர்ந்து தமிழர்கள் சார்ந்து முன்வைக்கப்படுற தீர்வு திட்டங்களுக்கு உடனடியான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று இவர்களுடைய தேர்தல் பிரசாரத்தில் கூறப்பட்டிருந்தாலும் கூட இன்னுமே அதற்கான எந்த ஒரு நகர்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சில வீதிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது, ஒரு சில இடங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை முற்றுமுழுதாக மக்களின் கைக்கு அல்லது மக்களின் பாவனைக்கு விடப்பட்டிருந்ததாண்டா இல்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக பலாலி வீதி விடுவிக்கப்பட்ட பொழுது கூட அதில் சில சர்ச்சைகள் எழுந்திருந்தன. அது மட்டும் இல்லாமல் பருத்துறையில் காணிகள் விடுவிக்கப்படும் என்று பிறகு சொன்ன பிறகும் கூட அதில் இராணுவத்தினருடைய முகாம்கள் இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே மக்கள் பார்வைக்கு நாங்கள் காணிகளை விடுவிக்கின்றோம், தமிழ் மக்களுக்கு ஆதரவான சில செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று கூறினவர்கள் மீண்டும் அதே முன்னே அரசாங்கம் என்ன விடயத்தை செய்தோ அந்த விடயத்தை தான் இவர்களும் கையில் எடுக்கின்றார்களோ என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் மக்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த சுதந்திர தின நிகழ்வில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றார். நாங்கள் வேகமாக பயணிக்க வேண்டும் என்றால் தனியாக பயணிக்கலாம், ஆனால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக கூட்டாகத்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் மீண்டும் சொல்கிறார். இந்த ஒற்றுமையாக கூட்டாக பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் வந்து தமிழர்கள் சார்ந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனைகளும் இல்லை. ஆனால் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு, தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள், காணிகள், அரசியல் கைதிகளுடைய விடுதலை சார்ந்த விடயங்களில் சரியான முறையில் எந்த ஒரு அரசாங்கமும் செயல்பட்டாலும் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய ஆட்சி மற்றும் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை, காணிகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் உடனடி நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுமாக இருந்தால் இந்த சேர்ந்து பயணிக்கிறது, ஒற்றுமையாக நீண்ட தூரம் பயணிக்கிறது என்ற ஒரு விடயம் சாத்தியமானதாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னமுமே அந்த விடயங்களை செய்யாமல் இந்த விடயப்பரப்பில் தொடர்ந்தும் வாய்ப்பேச்சில் மட்டும்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுகின்றது. கொழும்பில் ஒரு நிகழ்வில் நாங்கள் இப்படி பேசியிருந்தோம், சுதந்திர தின நிகழ்வுகளிலேயே தமிழர்கள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருந்தது என்கின்ற ஒரு மாயையை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் இடம்பெறுந்தது. இந்த தளபாடங்கள், இந்த இராணுவ தளபாடங்கள் சம்பந்தமான விடயத்தில் இராணுவ ஆயுதங்கள், பீரங்கிகள் சம்பந்தமான சில விஷயங்கள் இதில் இடம்பெறவில்லை. ஏன் அந்த பொருட்கள் வைக்கப்படவில்லை என்கின்ற விடயத்துக்கு அமைச்சர் ஒருவர் பதிலளித்திருந்தார். கடன் வாங்கி வைக்கப்பட்டிருந்த சில விடயங்கள் என்றதால தான் நாங்கள் இதை முன்வைக்கல. அரசாங்கம் இவ்வளவு பெரிய கடன்ல போறதுக்கு மிக பிரதானமான காரணம் நடந்த போர் சூழல் தான் என்கின்ற விடயத்தை மறைமுகமாக அவர் அதில் தெரிவித்திருந்தார். இதற்கு உடனடியாக விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். இது வந்து மீண்டுமே இந்த இராணுவத்தினரை அவமதிக்கின்ற ஒரு செயல்பாடு என்று. ஏற்கனவே முன்னைய காலகட்டங்களில் இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த போர் வீரர்களை நினைவு கூறுதல் என்று இராணுவ வீரர்களுக்காக நடந்த நிகழ்வில் பேசுகின்ற பொழுது கூட சிப்பாய்கள் மற்றும் வேறு சில பதங்களை பயன்படுத்தியிருந்தார். அவர்கள் போர் வீரர்கள் என்ற இடத்துல அவர் பயன்படுத்தலை என்ற விமர்சனம் தொடர்ந்துமே இந்த அனுரகுமார் திசாநாயக்க மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது. ஆகவே இப்படியாக ஒரு இனவாத அலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சிக்குண்டு விட்டாரோ, அதால் எதையுமே செய்ய இயலாத ஒரு நடைமுறைக்குள்ளே இவர் போய்விட்டாரோ என்கின்ற ஒரு விமர்சனம் ஒன்று எழுகிற இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் சம்பந்தமான சில விஷயங்களை பேசியே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விடயங்களை பார்க்கிற பொழுது ஏற்கனவே தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகளாலேயும் கூட இந்த விடயம் தொடர்பாக விமர்சிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்திருந்தாலும் கூட இது சம்பந்தமாக இந்த அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் எதை செய்தது, எந்த மாற்றங்களை செய்தது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது. ஏற்கனவே ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் நடைபெற்ற காலப்பகுதிக்கு முன்னர் இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம்
உடனடியாக அமுல்படுத்தப்படும் என்கிற விடயங்களை சொல்லியிருந்தார்கள். இந்த புதிய அரசியலமைப்பிலேயே மிக பிரதானமானதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த புதிய பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இவர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்பதுதான். ஆனால் உண்மையிலேயே மீண்டும் பழைய விடயங்கள்லாம் இங்கே வரப்போகின்றது என்கிற விடயம்தான் பேசப்படுகின்றது. தொடர்ந்துமே பழைய விடயங்கள் வரப்போகின்றது. வெறும் பேரளவில் மட்டும்தான் இது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. முதல் பயங்கரவாத தடைச்சட்டம் எப்படி இருந்ததோ அதே அடிப்படையில் தான் இதுவும் இருக்கின்றது. இதில் ஜனாதிபதிக்கு சில அதிகாரங்கள் வழங்கப்படலாம் என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த ஜனாதிபதியை விமர்சித்தல் சம்பந்தமான விடயத்தில் இங்கே ஒரு சிக்கல் நிலைமை தோன்றலாம். இனி வருங்காலங்களில் ஏற்கனவே இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பான விடயத்தை எதிர்த்த இவர்களே அந்த மாதிரியான விடயங்களை மீண்டும் இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தில் கொண்டு வர முயல்கின்றார்களோ என்கின்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. ஆகவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் பொது மேடைகளில் பேசுகின்ற பொழுது சரளமாக தாராளமாக தமிழர்கள் சார்ந்த விடயங்களை பேசுகின்றார். அது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அப்படி நடைமுறைப்படுத்துவாரா என்கின்ற கேள்வி ஒன்று இப்போ மக்கள் மனதில் எழுந்திருக்கின்றது.